சுத்தமா வச்சிருப்பேன், வீடை சுத்தமா வச்சிருப்பேன். நன்றி. திருவள்ளுவரே என்ன சொல்லியிருக்காரு? புறம் தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை வாய்மையார் காணப்படும் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ முதல்ல நமக்கு நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா படிக்கணும்னு நினைப்போம். நமக்கு என்ன ஆயிரும்? உடம்புக்கு சுகம்லாம் போயிடும், பள்ளிக்கூடத்துக்கு என்ன செய்ய மாட்டோம், வர முடியாது. அப்போ முதல்ல உடல் நலமும் மனநலம் இரண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. சுத்தம் சுகம் தரும். அதனால எக்காரணம் கொண்டும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் டாபிக். நம்மை சுற்றி சுத்தமாக வச்சுக்கணும், தெருக்களை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2014ஆம் ஆண்டு காந்தி பிறந்த நாளில் இந்த ஸ்வச் பாரத் அப்படிங்கிற ஒரு திட்டம், தூய்மை இந்தியாங்கிற திட்டம் துவக்கப்பட்டது. இன்றைக்கு இந்தியா முழுக்க ஒரு இயக்கமாக மாறியிருக்கு. ஸ்வச் பாரத் இயக்கத்தின் ஒரு பகுதியாக பிபிசிஎல் நிறுவனத்தின் CSR உதவியோடு நாம ஒரு கிளீனினஸ் கேம்பெயின் நடத்தோம்.